நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் டெல்லி காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அரவிந்தர் சிங் லவ்லி. கூட்டணி கட்சியான ஆம் ஆத்மி கட்சி தலைவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக ராஜினாமா செய்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். தற்பொழுது வெளியாகியிருக்கக்கூடிய இந்த செய்தி, இதனுடைய பின்னணி, எதனால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கார்? பதவியிலிருந்து மட்டும்தான் விலகிறாரா, இல்லை வேற ஏதேனும் எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அந்த வட்டார தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? விரிவான தகவல்கள் ராஜா. வணக்கம். டெல்லி காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி இன்று தனது எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக ஒரு கடிதத்தை பதிவிட்டுள்ளார். அரவிந்தர் சிங் லவ்லி 2017 பாஜகவில் சேர்ந்த சில மாதங்களே பாஜக கட்சியிலிருந்து விலகி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். அவர் ஆகஸ்ட் 2023 ஆண்டில் டெல்லி காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமிக்கப்பட்டதிலிருந்தே அவருக்கு மேலிடத்திலிருந்து எந்த ஒரு அவருக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அங்குள்ள உள்ளூர் பகுதிகளில் தலைவர்களை எதுவும் நியமிக்குவதற்கும் அவருக்கு எந்த ஒரு முடிவும் அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல் மக்களவைத் தேர்தலில் 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 4 தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி 3 தொகுதியிலும் போட்டியிடுவதாக கூட்டணி ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சி மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு, பொய்யான தகவலை பரப்பி வரும் ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி இந்த முறை கூட்டணி வைத்திருந்தது. மேலிடத்தின் முடிவுக்கு நான் எனது முடிவு ஆதரவு தெரிவித்திருந்தேன். இருந்தாலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடு நிலவுவதாக அவர் ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். நாங்கள் உழைத்ததுக்கு காரணமாகவும் எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் 3 தொகுதிகளுக்கும் வேறொரு வேட்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு இது தொடர்ந்து இந்த பிரச்சாரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய கருத்துக்களை எதுவும் முன்வைக்கப்படவில்லை. இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடு நிலவுதான் நான் என் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தை ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அவர் அடிப்படை உறுப்பினர்ல விலகுவது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.